எல்லாரும் எப்படா இந்த சம்மர் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானா வந்துட்டு இன்னும் நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா இந்த மாம்பழத்துக்காகவே தான் விதவிதமாக சாப்பிட்லாம், வித்தியாசமாக சாப்பிட்லாங்க மாதிரி நல்ல இன்றைக்கி ஒரு ஜூஸி மாம்பழம் பக்கத்து வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிடவே வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சேலத்தில் இல்லாத மாம்பழமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு சேலமில் நல்ல மாம்பழமே கிடைக்கல. அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வறுத்து காலையே மாடியில் காய போட்டு வச்சுருந்தாங்க. போய் எடுத்துகிட்டு வாங்கினாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கரூருக்கு கிளம்பிட்டோம். நான் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாள் எடுத்தது தான் இந்த வீடியோ. பட் இதை மறந்துட்டேன். அதனால தான் இப்போ இன்றைக்கி போடுறேன். ஸோ வந்துட்டு என் தங்கச்சிக்கு தெரட்டி அதுக்காக தான் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எங்கள் அம்மா தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த ப்ளூ தான் எடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ராமர் ப்ளூ, இங்கு ப்ளூ, வானத்து கலர் ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளூ பார்த்தாலே எடுத்துருவாங்க. நான் அப்படியே பிளாக் கலர் பக்கம் போனேன்னா கொன்னே போடுவேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் என்னோட நைட் ட்ரெஸ் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் கரூரில் இங்கே தான் நான் எடுப்பேன். 150-200 தான் இருக்கும். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் வெள்ளை எடுப்பேன், எல்லாம் கருப்பு எடுப்பேன். எங்கள் அம்மா ப்ளூ கலர், பச்சை கலர்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா புடவை செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சாங்க. இங்கே கிடக்கிற புடவை எல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்தது தான் ஒன்று கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஓரமாக போய் உட்காந்துட்டேன்.